நிகழ்தகவு. தன்னை விட 2 வயது மூத்த பெண்ணை உருகி காதலித்து ஊருமெச்ச திருமணம் செய்து கொண்ட இளைஞர் தாலி கட்டிய அடுத்த சில மாதங்களிலேயே கசந்து போன காதல் மனைவி. ஏற்கனவே திருமணமான வேறொரு பெண்ணுடன் கணவனுக்கு தகாத உறவை கைவிடுமாறு பல முறை கூறிய மனைவியை கருங்கல்லால் அடித்து அரக்கனாக மாறிய கணவன். தலையில் பலத்த காயமடைந்த மனைவி உயிர் பிழைத்தாரா? கள்ளக்காதலுக்காக கட்டிய மனைவியிடம் காட்டு மிராண்டி போல் நடந்து கொண்ட கணவன் கைது செய்யப்பட்டாரா? இளம்பெண்ணோட அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்திருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்போ மனைவி புஷ்பலதாவை கணவன் விஜய் கருங்கல்லால தலையில அடிச்சு போட்டிருக்காரு. முகமே தெரியாத அளவுக்கு ரத்தம் வழிய மயங்கி கிடந்த புஷ்பலதாவை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸுக்கும் போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் கணவன் விஜயை கைது பண்ணி விசாரணை நடத்தியிருக்காங்க. எப்போதும் போல சின்ன சண்டை தான், கோவத்துல கல்லை எடுத்து அடிச்சுட்டேன்னு மழுப்புன விஜயோட செல்போனை வாங்கி செக் பண்ணியிருக்காங்க போலீசார். அதுல ஒரே ஒரு நம்பர்ல இருந்து அதிக முறை போன் வந்திருக்கு. அந்த நம்பர்ல கொஞ்சல் மொழியில பேசின வாட்ஸ்அப் சேட்டிங்கும் இருந்திருக்கு. அதை பார்த்த போலீசார் இந்த நம்பர் யாரோடது, எதுக்காக அந்த நம்பர்ல மட்டும் அதிக முறை பேசியிருக்கீங்க, அதுவும் காதல் மொழியா இருக்குதுன்னு கேட்டப்ப எந்த பதிலும் சொல்ல முடியாம படபடப்பா இருந்திருக்காரு. அந்த படபடப்புக்கு பின்னால இருக்கிற விஷயம்தான் மனைவி கருங்கல்லால தாக்கப்பட்டதுக்கான பதிலுங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேல எதையும் மறைக்க முடியாதுன்னு உண்மையை சொல்லியிருக்காரு விஜய். செங்கல்பட்டு ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த 25 வயசான இளைஞர் விஜய் தன்னை விட 2 வயசு மூத்த பெண்ணான புஷ்பலதாங்கிற பெண்ணை உருகி காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. கல்யாணம் ஆன சில மாதங்கள் வாழ்க்கை சந்தோஷமா தான் போயிட்டு இருந்திருக்கு. சந்தோஷமா இருந்த வாழ்க்கையில பெரிய புயலே வீச போகுதுன்னு புஷ்பலதாவுக்கு தெரியல. காதல் கணவன் விஜய்க்கு குளப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஏற்கனவே திருமணமான ஒரு இளம்பெண் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பொண்ணு கூடயே அடிக்கடி போன் பேசுறது, வாட்ஸ்அப்ல பேசுறது, ஜாலியா வெளியே சுத்துறதுன்னு இருந்திருக்காரு விஜய். கணவனோட தகாத உறவை அவரோட செல்போன் மூலமே கண்டுபிடிச்ச புஷ்பலதா இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, கை விட்டுருங்கன்னு கண்டிச்சிருக்காங்க. ஆனாலும் விஜய் காது கொடுத்து கேட்கல. உங்களை நம்பித்தானே காதலிச்சு கல்யாணம் பண்ணின, என்னைய ஏமாத்துறீங்களேன்னு நித்தம் கணவன் கிட்ட மனைவி நியாயம் கேட்டிருக்காங்க. ஆனாலும் விஜய் தகாத உறவுக்கு ஏண்டு கார்டு போடல. அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கும் தம்பதிக்குள்ள சண்டை வந்திருக்கு. அப்படித்தான் அந்த பொண்ணோட பேசுவேன், பழகுவேன், இஷ்டம்னா இரு, இல்லன்னா உன் அம்மா வீட்டுக்கு போன்னு விஜய் சொன்னதும் புஷ்பலதாவுக்கும் கோபம் வந்திருக்கு. அப்படியெல்லாம் ஈஸியா ஏமாத்திர முடியாது, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு பதிலுக்கு புஷ்பலதாவும் கத்துனதுனால டென்ஷனான விஜய் வீட்டுக்கு வெளியே கிடந்த கருங்கல்லை எடுத்து வந்து மனைவி தலையில ஓங்கி அடிச்சிருக்காரு. அதுல மயங்கி விழுந்த புஷ்பலதா தலையில காயம் பட்டு 16 தையல் போடப்பட்டிருக்கு. கள்ளக்காதலுக்காக கட்டின மனைவியே கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்ச விஜய் இப்ப சிறையில கம்பு எண்ணிக்கிட்டு இருக்காரு. நிகழ்தகவு.